நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோம். ஆனா எப்போ சாக போறோம், எப்படி சாக போறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எந்த நிமிஷம் வேணா சாகலாம், எப்படி வேணா சாகலான்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும்? ஸோ நம்ம ரொம்ப ஜாகிரதையாக தானே வாழணும். எவ்வளோதான் ஜாகிரதையாக நடந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் கூட நிறைய நடக்கலாம். அதனால நம்ம லைஃப்பை ரொம்ப ஜாகிரதையாக வாழணும் அண்ட் நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழணுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்தில் வந்து ரொம்ப அழகான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். ஸோ இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கனவு அடிக்கடி வருது. அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக இடிஞ்சி நொறுங்கி விழுது. அதில் இருக்கிற நிறைய பேர் வந்து நசுங்கி பயங்கரமாக கொடூரமாக சாவுறாங்க. அண்ட் எஸ்பெஷலி அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சாவுறது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி. ஸோ இதனால் இந்த கனவு வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கனவுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னா இந்த கனவு ஏன் அவங்களுக்கு வருதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பாட்டியை தேடி போகணுன்றதுக்காக அவங்க பாட்டியை தேடி போகிறாங்க. அண்ட் அவங்க பாட்டியை தேடி போயிட்டதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்டேருந்து அவங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6th பார்ட்டு. இது வந்து 2000ல ஆரம்பிச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஆக்சிடென்ட் இருக்கும். அண்ட் ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் ஆக்சிடென்ட் இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஆக்சிடென்ட். அண்ட் இந்த 6th பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட் ஆக்சிடென்ட் தான். எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து எப்படி சாக போறாங்கன்றது தெரியும். ஸோ அந்த சாவு நடக்கிறத வந்து பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் வந்து இந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங். அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. ஆரம்பத்தில் காமிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கைலைன் ரெஸ்டாரண்ட் இடிஞ்சு விழுறத காமிச்சாங்க. அது எல்லாமே வந்து பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து நமக்கு வந்து பயங்கரமாக பயமாக இருந்துச்சு. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து டாப் நாட்ச். ஸோ இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் காமிக்கிற அந்த ஸ்கைலைன் ரெஸ்டாரண்டோட அந்த இதுவும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக ஒருத்தர் எப்படி சாகுறாங்க, அதில் எப்படி அந்த த்ரில்ல வந்து எலமெண்ட் வச்சிருக்காங்கன்றதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹாரர், எஸ்பெஷலி ஹாரர் என்ஜாய் பண்ணுறவங்க, மற்றவங்க சத்தியமாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. கொடூரத்தை பார்க்கவே முடியாதுன்றவங்க, எஸ்பெஷலி என்னால் நிறைய இடத்துல பார்க்கவே முடியல. இந்த மாதிரி ஹாரர் படம் ஏன் பார்க்கணும், அதுவும் ஒவ்வொருத்தராக சாவ போறாங்கன்னு தெரிஞ்சு, அதுவும் கொடூரமா சாவறாங்கன்னு தெரிஞ்சு அதை ஏன் பார்க்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்ல. எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. அதுக்கான பதில வந்து டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் மூலமா சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல வந்து ஒரு குட்டி பையன் வந்து பொழைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குட்டி பையன் தான் இப்ப பெருசா ஒரு டாக்டரா இருப்பாரு. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, சாவை மட்டும் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம யாரும் வந்து சாவுக்கு அகைன்ஸ்டா போக முடியாது. சாவு எப்படியா இருந்தாலும் நமக்கு வரும். எந்த முறையில வேணா வரும், எப்படி வேணா வரும். அதனால சாவை எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு பதிலாக இருக்கிற காலம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணுன்றது தான் இந்த படத்தோட ஒரு மெசேஜ். இந்த படத்தை வந்து சில பேர் வந்து ரொம்ப உள் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து எது நடந்தாலும் வந்து செத்துருவோன்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியும் பார்க்கலாம், இல்லை இது ஒரு பாசிட்டிவ் மெசேஜாகவும் பார்க்கலாம். சில பேர்லாம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். வீட்டில் கூட ஒரு சின்ன விஷயத்த வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு பாட்டில் கீழே விழுந்துரும், இல்லை ஒரு எண்ணெய் கீழே கொட்டிடும், இல்லை தண்ணி கீழே கொட்டிடும், வலிக்கு விழுந்து சாவாங்க. இதெல்லாம் வந்து அஜாக்கிரதையால் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அஜாக்கிரதையாக நடக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரரு, த்ரில்லரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹாரர்லாம் பயங்கரமா தைரியமா பார்க்க முடியுன்றவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கொண்டாட்டமானதான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கொடூரம், பிளட் ஷெட்ஸ், இந்த ஹாரர்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கொடூரமா தான் இருக்கு இந்த படமும். Under 18 வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கவே முடியாது. கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை கூட்டு போயிடாதீங்க தயவு செய்து. And thanks for watching this movie review. இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.